வணக்கம். இன்று தமிழர்களின் சித்திரை புத்தாண்டு நாள். அனைவருக்கும் புத்தாண்டு வணக்கங்கள். நான் அடுத்து முக்கியமான ஒரு ஒளிப்பதிவு இது தமிழ்நாட்டு அரசியலை பற்றி. இப்போது தமிழ்நாட்டு மாநில அரசுக்கான தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எங்கள் உலகத் தமிழர்கள், புலம்பெயர்கள் தமிழர்கள் அனைவரது விருப்பம் தமிழ்நாட்டிலே தமிழன் ஆளணும், தமிழ்நாட்டு அரசு வரணும் என்று. ஆனால் எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. முதலாவது, நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சி இலங்கையிலே இரத்தார் ஓடிக்கொண்டு இந்த போது சீமான் அவர்கள், வெற்றிக்குமார் அவர்களும், பின்னால் பல இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த நாம் தமிழர் கட்சி எங்கேயோ ஒருவர் பதிஞ்சு வைத்த இந்த கட்சியை அதை கட்சியாக பதிஞ்சு செயல்படுத்தினார்கள். அதன் பின்னர் படிப்படியாக அந்த கட்சியில் இருந்த படித்த புத்திஜீவிகள், அதுவும் தமிழர்கள், ஏதோ காரணத்தால் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களால் அல்லது ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களால் வெளியேற்றப்பட்டோ அல்லது வெளியேறும்படி செய்தார்கள். அதுக்கு காரணம் கட்சியிலே இணைந்த புதியவர்கள் சில அதாவது போலியாக அந்த பிழையான விஷயங்களை அங்கே உள்ள அடுத்தடுத்த கட்ட தலைவர்களை சொல்லி சீமானிடம் அவர்களிடம் சொல்லி அதை நடத்தினார்கள். முதலிலே வெற்றிக்குமரன் பொறியியலாளர், அவர் முக்கியமானவர். கடைசி வரையும் சீமார்கள் அவரை விலக்கி இருக்கக்கூடாது. அடுத்தது பேராசிரியர் கல்யாண சுந்தரம். அதன் பிறகு பல நல்லவர்கள் தமிழர்கள் அவங்களெல்லாம் வெளியேறி போய் பல கட்சிகளை தங்கள் சொந்த கட்சிகளை ஆரம்பித்தார்கள். ஆனால் எல்லாரையும் கூட்டி சேர்த்து சீமான் அவர்கள் இந்த தேர்தல் நின்றிருந்தால் அது வெற்றிக்கான வாய்ப்பு. ஆனால் அதை சீமான் செய்யவில்லை. அடுத்தது விஜய் வருகிறார். எங்களுக்கு கவலை என்னென்றால், அப்படி இதை விட முக்கியமான கவலை, திமுக அவன் மக்களிடம் பணத்தை கொள்ளையடித்து மத்திய அரசு உதவியோட போலீஸ் அதிகாரிகளையும், இதுக்காகத்தான் போலீஸ் அதிகாரிகளையும் தெலுங்கர்களையும் அவன் வைத்திருக்கிறான். முதலிலே தமிழ்நாட்டுக்கு தெலுங்கர்களை கொண்டு வந்தவன் யார்? கருணாநிதி ஒரு தெலுங்கன். அவன் தங்களோட போலீஸிலிருந்து சகல திணைக்களங்கள், டிபார்ட்மெண்ட்டுகளையும் தங்களோட இனம் இருக்க வேணும் என்று பாராளுமன்றத்துக்கு கூட கொண்டு வந்து சேர்த்தவன். காரணம், தமிழரை ஆடக்கூடாது, தமிழ்நாட்டையும் தெலுங்கரை ஆளவனும். அடுத்து எம்ஜி ராமன் நடிகர், போன முன்னாள் முதலமைச்சர், காலஞ்சன முதலமைச்சர். அவர் நல்லவர் தான், பிரச்சனைக்கு நிதி உதவினார் தான் தமிழ் போராளிகளுக்கு. ஆனால் அவர் என்ன செய்தார்? மலையாளிகளை தமிழ்நாட்டு அரசியலே கொண்டு வந்தார். அப்போ இவங்கள் இருவரும். ஆனால் அடுத்தது காலஞ்சென்ற காமராஜர், முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்தார்? அவர் பள்ளியை கட்டினார், உண்மை, அது செய்தார். ஆனால் அவர் சொந்த பெற்ற தாய்க்கும் சகோதரங்களுக்கு உதவி செய்யலை, சொந்த இனத்துக்கும் செய்யலை. கடைய தமிழ் மக்களுக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யாமல் மறைந்தார். அதாவது தெலுங்கன் மற்றவன் எல்லாம் தங்களோட மாநிலே தங்கள் சொந்த இனம், சொந்த மொழியை படித்து வரவர்கள் தான் வேலை என்று அவர்கள் நிறைவேற்றி வச்சிருக்கிறார் சட்டம். இங்கே காமராஜர் அதை ஏன் செய்யாமல் போனார்? இன்று ஏன் இப்படி ஒரு நிலை? ஆனால் வந்த கருணாநிதி தமிழர் அல்லாதவர்களை வேலை செய்யலாம் என்று இப்போது அங்குள்ள தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு வேலை இல்லை. ஆனால் ஸ்ரீலங்காவில் மஹிந்த ராஜபக்ச தொடங்கக்கு முன்னால் தமிழர்களுக்கு வேலை கிடைத்தது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச எப்போ அதற்கு வந்தானோ அன்றிலிருந்து இன்று வரை தமிழர்களுக்கு வேலை இல்லை, படித்தவர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இதுக்கும் ஒரு இன அழிப்பை புத்திசாலி ஏன்னா தமிழர்கள் மற்ற நாடுகளுக்கு போகட்டும் என்று சொல்லி. அப்படியே போனால் அந்த இடங்களை அவர்களோட சட்டப்படி எல்லாம் அபகரிப்பது முஸ்லிம்களும் சிங்களவர்களும் சேர்ந்து. இதைத்தான் தமிழ்நாட்டிலும் செய்து கொண்டிருக்கார்கள். வடிவந்தாம்பர் 1 கிலோ பஞ்சையும் 1 கிலோ இரும்பு தான் 2 சமந்தான். அவன் தெலுங்கன், இவன் தமிழ்நாட்டை ஆழ்ந்தவனும் தெலுங்கனும் மலையாளிகளும். இப்போது அதாவது அப்போ
இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள காணிகளை எல்லாம் பறித்து கொண்டு வரான், இடித்து கொண்டு வரான், எல்லாம் வடநாட்டவனை கொண்டு இது பண்ணுறான். இந்த நிலையில் தமிழ் கட்சிகள் என்ன யோசிச்சிருக்கணும். ஆனால் சீமானவர்கள் முஸ்லீம்களை தமிழர்களாக குறிப்பாக முஸ்லீம்களை கட்சியில் சேர்த்துட்டு தமிழர்களை விரட்டி விட்டார், அல்ல விலகும்படி செய்தார். இதனால் பாதிப்பு கட்சிக்கு மட்டும் தமிழர்களுக்கும் கூடத்தான். உதாரணத்துக்கு வெற்றிக்குமரன் வெளியேற்றம், கல்யாண சுந்தரம், கடைசியாக காளியம்மாள் வெளியேற்றமும் இது ஒரு பாதிப்பு. இன்று என்ன செய்வார்கள்? அது மட்டுமில்லை, அவர்கள் கொள்ளையடித்த பணத்தை வைத்து தமிழ்நாட்டு அரசியலை மீண்டும் அவர்கள் வாரத்துக்கான சான்ஸ் இல்லை. உங்களுக்கு தான் ஒற்றுமை இல்லை. அடுத்து நான் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன், ஈழப்போர் நடந்து கொண்டிருந்த நேரம் உச்சகட்டம் சீமான் தம்பி அவர்கள் பின்னால் ஆதரவு கொடுத்த இளைஞர் யுவதிகள், அதிலே இளைஞர்களை இவன் பன்னீர்செல்வம் என்பவன் அதிமுகவில் இருந்தவன் அடித்ததை நான் ஒரு வீடியோ ஒளிப்பதிவிலே பார்த்தேன்னா இன்னும் ஞாபகமாக இருக்கிறது. இப்போ அவன் விஜய்கிட்ட போனால் அப்படி போனால் அப்படின்ட்டு அது வேறு பிரச்சனை. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் குள்ள ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குது. சீமான் அவர்கள் இலங்கை தாக்கி பிறந்த நடிகையை உத்தரவாதம் கொடுத்து தனது அலுவல்கள் முடிந்தவுடன், அதாவது சபாநாயகராக இருந்த ஒரு தெலுங்கு பொம்பளையை முடித்து இவரை கிக் அவுட் பண்ணிவிட்டார், அதாவது வெளியே நிராகரித்து துரத்தினார். அடுத்து விஜய் அவரும் புலம்பெயர் தமிழர் கோடீஸ்வர பெண் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை முடித்தார், அவரும் இப்போது துரத்தி விட்டார். நீங்கள் இருவரும் தமிழ்நாட்டிலே வரணும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம், அது வேறு பிரச்சனை. ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது. ஈழத்து தமிழ் பெண்களை ஏமாற்றியவர்கள் நீங்கள் என்று கூறி, எல்லா புகழும் இறைவனுக்கே. தமிழர் சீமானோ அல்லது விஜயோ வர தான் வேணும். இந்த திமுக கும்பலை விரட்டி அடிக்க வேணும் என்று கூறி எனது இந்த ஒளிப்பதிவை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.